श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो में सन्निधत्तां सदा हृदि श्रीवासरंग परकालमुनित्रयाप्त लक्ष्मात्मरक्षणैतित्युगागमान्तम् आचार्य भक्ति परिपोधमनर्कशीलं गोपालदेशिकमुनिं गुरुमाश्रयामः। श्रीमद्गोपालार्घ्यदेशिकदयैकपात्रं प्रज्ञाविरक्तिकरुणादिगुणौघवासम् आचार्यसप्तशतीकाव्यं प्रियादरेण दत्तं श्रीगोपालार्घ्यमहादेशिकमाश्रयामः। श्रीमद् आचार्य सप्तशती ஸ்ரீ ஊவே கந்தாடை கோபாலாரிய மகாதேசிகன் அனுகிரகித்தது. ஸ்ரீ தேசிகாயணம் அப்படின்னு இதை 7 காண்டமாக பிரித்து இப்போது நாம் அனுபவித்து கொண்டிருப்பது பாலகாண்டம். 148 ஸ்லோகம் வரைக்கும் பாலகாண்டம். அதில் இன்றைய தினம் 144லேருந்து 148 கடைசி 5 ஸ்லோகம் பாலகாண்டத்தில் அனுபவிக்கலாம். நேற்றைய தினம் சந்திரனுக்கு ஒரு பொறாமை இருப்பதாக, தீய எண்ணங்கள் இருப்பதாக ஒரு கற்பனையுடன் சுவாமி 143வது ஸ்லோகத்தில் அனுபவித்தார். அதையே 144ம் தொடர்கிறார். அது ஏன் அப்படின்னு, ஸ்தானே வியபதேஷார்ஹ மகதபசாராத் கலங்கீதி ஹரிணத்ருதிர்ன நிதானம் பூர்ணோ அசௌ யாதி சங்ஷயம் யஸ்மாத். சந்திரனை கலங்கி என்று அழைப்பர். களங்கம் இருப்பதால் கலங்கி. அதற்கு என்ன காரணம் அப்படின்னா, சந்திரனுக்கு நடுவில் ஒரு மான் போன்ற ஒரு தோற்றத்தில் ஒரு கரும் புள்ளி இருக்குமா, கருமை இருக்கும் சந்திரனுக்கு நடுவில். அந்த வெண்மையான சந்திரனின் நடுவில் ஒரு கரும் புள்ளி ஒரு மான் போன்ற தோற்றத்தில் இருப்பதால் அது களங்கம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் நான் அதை ஒப்புக்க மாட்டேன். ஏன்னா அந்த சந்திரனுக்கு ஏன் அந்த களங்கம் இருக்குது, கரும் புள்ளி இருக்குன்னா, வெங்கடநாதனின் மேல் பொறாமை இருக்குது அவருக்கு. சந்திரனுக்கு நம்மளை போலயே தேஜஸாக இருக்கார், இன்னும் ஜாஸ்தியாக இருக்கார். ஆனால் நாம் பூர்ணமாக பௌர்ணமி அன்னைக்கு முழு நிலவாக இருந்து அப்புறம் மறுபடியும் தேயறோம். ஆனால் அவருக்கு அப்படி ஒன்றும் கிடையாது. வளர்ச்சி தான் அவருக்கு. எப்பொழுதும் ஜொலிக்கிறார். நான் இரவில் மாத்திரம்தான் ஜொலிக்கிறேன், அவர் எப்போவுமே ஜொலிக்கிறார். எனக்கு 15 நாள் தேய்பிறை இருக்குது, அவருக்கு ஒன்றுமே கிடையாது. அதனால் பொறாமையா என்று ஏன் அப்போ பௌர்ணமி, அது பூர்ணமாக பௌர்ணமின்னு இருந்தால் அதுக்கப்புறம் ஏன் மறுபடியும் குறையணும்? அது காரணம் அவர் சின்னர், அவர் பாப்பி. பாப்பம் இருந்தால் தான் உச்ச நிலைக்கு வந்த அப்புறம் கூட தாழ்வு நிலைக்கு போவா. வளர்ந்து பூர்ணமான பின் தேய்வது எதற்கு? களங்கம் இருப்பதால் தானே. களங்கம்னா தோஷம், பொறாமை, பாவம். அதனால்தான் அப்படின்னு அனுபவிக்கிறார் சுவாமி. ஏன்னா மகதபச்சாரம் அப்படிங்கிறார். ஒரு பெரிய ஞானி வெங்கடநாதன், அவர்கிட்ட அபச்சாரம் பட்டுட்டாரு அப்படின்னு. இது களங்கம் அப்படிங்கிறதுக்கு இந்த இடத்துல, அதாவது அமர கோஷமே சொல்கிறது, சந்திரனுக்கு இருக்கிற 12 பேரில் ஒன்று மிருகாங்க சஷதார அப்படின்னு பேர். அதனால்தான் களங்கம். மிருகாங்க மான் இருக்குது உள்ள அப்படின்னு. இந்த இடத்துல சுவாமி சொல்கிறது மான்லாம் கிடையாது, அவர் பண்ண பாவம். இந்த மாதிரி பாவம் என்னென்னா பொறாமப்பட்டிருக்கார் அப்படின்னு. எவ்வளோ அழகான ஒரு கற்பனை. அதுக்கப்புறம் குருகுல நிலைய சகலாஸ்வித்தம் வித்யாசு கௌசல்யம் உபலப்ய சோபமானோ குருணா தேனான்வமன்யத கிருஹாய. குருகுல நிலைய சகலாஸ்வித்தம் வித்யாசு கௌசல்யம் உபலப்ய சோபமானோ குருணா தேனான்வமன்யத கிருஹாய. இவ்வளவு காலம், இத்தனை காலம் வெங்கடநாதன் தனது ஆச்சாரியனான ஸ்ரீ அப்புல்லாரா கிரகத்திலேயே தங்கியிருந்தார். அம்மா அப்பாவா கிட்ட இருந்து தினம் போயிட்டு வருதெல்லாம் கிடையாது. குருகுல வாசம். டீச்சரோட கிரகத்தில் குருவுக்கும் குரு பத்னிக்கும் சுசுரூஷை பண்ணிட்டு அங்கேயே சகல விதங்களையும், சகல விஞ்ஞானம், சகல அறிவை, சகல வேதாந்தங்களையும், தமிழ் மறைகளையும், ரகசிய கிரந்தங்களையும் கற்று தேர்ச்சி பெற்று
அப்புறம் அப்புள்ளார் அவரை வீட்டிற்கு பெற்றோரிடம் அனுப்பி வைத்தார்னு இந்த ஸ்லோகம். இத்தம் அப்படின்னா இது வரைக்கும் இவ்வளவு காலமும் என்னென்ன கற்றுண்டா, ஏன்னா டீச்சர் இல்லாமல் கற்றுக்க முடியாது. அடுத்த நாள் அவர் முதல் நாள் கற்றுண்டது அடுத்த நாள் கற்றுக்கலை, ஏகசந்தா கிரகி அப்படியே ஒரே நாள்லேயே ஒரே சந்தையிலே எல்லாம் கற்றுட்டார். ஈவன் கஷ்டமான விஷயங்களை கூட குயிக்காக ஈஸியாக கற்றுட்டார். கஷ்டமான கேள்விகளுக்கு கூட பதில் சொன்னார். டீச்சர் அப்படியே ஆச்சரியப்பட்டு போகும்படி கற்றுக்கொண்டார். அதுவும் சாண்ட் பண்ணுவார், திருப்பி திருவ சொல்லுவார், கற்றுக்கொள்வார், அதையே நினச்சி பார்ப்பார், மீதி பேரோட டிஸ்கஸ் பண்ணுவார், இன்னொரு சிஷ்யர்களுக்கு அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். இப்படி பலவிதமான வழிகளால் கற்றுக்கொண்டார். அது இல்லாமல் சகல விஷயங்களையும் கற்றுக்கொண்டார். அவர் பெரிய கவித்துவம் மிளிர்ந்தது அப்போவே. ஒரு ஃபிலாசபர், அதுவும் மிளிர்ந்தது அப்போவே. ஒரு தர்க்கவாதி, தர்க்க சிம்மமானார் அப்போவே. எல்லாம் முன்னாடியே வரப்போகிறது, அப்புறமும் வரப்போகிறது. என்னெல்லாம் கற்றுண்டார் அப்படின்னா வேத அங்கம், தர்க்கம், நியாயம், பூர்வமீமாம்சா, ரகசிய கிரந்தம், ஆழ்வார் பிரபந்தம், வேதாந்தம், உபனிஷத், பொய்ட்ரி, லிட்ரேச்சர், இப்படி பலவிதமான விஷயங்கள் கற்றுண்டார். ஸ்மிருதி, புராணம் எல்லாம் எக்ஸ்பிளிசிட்டாக முன்னாடி எல்லாம் சொல்லியிருக்கார் இந்த ஸ்லோகங்களில். அத்தனையும் கற்றுக்கொண்டார். கௌசல்யம் அப்படின்னா அதை கற்றுக்கொண்டதை விரிவாக தெரிவிப்பது, மீதி பேருக்கு அவர்களுடைய சந்தேகங்களை போக்குவது, வாதங்கள் பண்ணி என்ன அந்த டெக்ஸ்ட் என்ன சொல்கிறதுன்னு கரெக்டாக அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது, வாதத்தில் டிஸ்கஸ் பண்ணுறது, ஒரிஜினலாக இன்னோவேட்டிவாக அதை புரிந்து அதை எளிமையான முறையில் தெளிவிப்பது. உபலப்யம்னா இங்கே அதாவது ரொம்ப அந்த சப்ஜெக்டில் நிபுணர் ஆகிட்டார், சப்ஜெக்டில் எக்ஸ்பர்ட் ஆனார், ப்ரொஃபிஷியண்ட்டாக ஆனார். அது இல்லாமல் அந்த சப்ஜெக்டை எழுதினவா, அந்த புராணமும் சரி, ஸ்மிருதியும் சரி, அந்த உபனிஷத்து, அதெல்லாம் அதில் அதை படைத்தவர், அந்த ஸ்மிருதி, இதிகாசம், புராணம், அதை படைத்தவருடைய திருவுள்ளத்தை புரிந்து கொண்டு கரெக்டாக அதை புரிஞ்சுட்டு பர்சீவ் பண்ணவர். இதெல்லாம் இங்கே ரொம்ப அழகாக இத்தம் அப்படிங்கிறார். தான் வாய ஜாதாம் சௌஷீல்யாத்யைச்ச சத்குணைர் பாந்தீம் வித்யாமிவ நிரவத்யாம் கன்யாமுத ஓட மங்காக்கியாம். சுத்தான் பவாய ஜாதாம் சௌஷீல்யாத்யைச்ச சத்குணைர் பாந்தீம் வித்யாமிவ நிரவத்யாம் கன்யாமுத ஓட மங்காக்கியாம். அதுக்கப்புறம் மங்கா என்ற பெண்ணை மணந்தார், திருமணம் புரிந்து கொண்டார். அவள் தூய குடும்பத்திலிருந்து பிறந்தவள், ரொம்ப ஆச்சரியமான தூய குடும்பத்திலிருந்து பிறந்தவள். நல்ல குணம் போன்ற நற்பண்புகளுடன் பிரகாசித்து கொண்டிருந்தாள். குற்றம் குறைவில்லாதவள் அந்த மங்கா. சிறந்த அறிவாற்றல் மிகுந்தவள் அவள். அதனால்தான் அனவவாய, நல்ல வம்சம், சௌஷீல்ய, அப்படியே எளிமையாக குற்றம் குறைவில்லாமல் பிரகாசித்து கொண்டிருப்பவன். வித்யா, அதாவது ஒரு குற்றம் குறைவில்லாத சிறந்த அறிவாற்றலையும் கொண்டவன் என்று தெரிவிக்கிறார். சும்மா பணம் இருக்குது, அழகாக இருக்குன்னு மாத்திரம் இல்லை, நல்ல பண்புகள், நல்ல குணம் கொண்டவள், குற்றம் குறை இல்லாதவள், அறிவாற்றல் கொண்டவள். ஆனால் அவர் திருமணம் செய்து கொண்டாராம். அவ்வளவு அழகாக கரெக்டான ஒரு பேர் வெங்கடநாதனும் மங்காவும். அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், அந்த பேர் எப்படி இருக்குன்னா அனசூயா, அத்ரி, அனுசூயா.
வசிஷ்டர் அருந்ததி அந்த தம்பதியைப் போல இருக்கார் வெங்கடநாதனும் மங்காவும் தனது தேவிகளும். அனசூயா சகிதோ அத்ரி பிரம்மசுதோ அருந்ததி சமேத இவ கார்ஹத்யமன்வதிஷ்டத் விதி வத்குருவர்ய ஏஷ சகஜானிஹி. அத்ரி அனசூயா வசிஷ்ட அருந்ததி தம்பதியினர் போலவே வெங்கடநாதனும் தனது தேவிகளுடன் இணைந்து இல்லறத்தை கிரகஸ்தர் பண்ண வேண்டிய கர்ம அனுஷ்டானங்களை செய்தார். சகதர்மச்சாரிணி மங்காவுடன். இந்த இடத்துல அத்ரி அனசூயா வசிஷ்டர் அருந்ததி அவள் மாதிரி இந்த கிரகஸ்தாசிரமத்தில் கர்மானுஷ்டானங்களை பண்ணி அவள் மாதிரி அவள் 2 பேரை எடுக்கிறார். அத்ரியும் வசிஷ்டரும் சப்த ரிஷியில் 2 ரிஷிகள். அது மாத்திரம் இல்லை, சப்த வியாகிருதி மந்திரம் அதுக்கும் அவள் ரிஷிகள். ஸோ இந்த 2 பேர் இந்த 2 லிஸ்ட்லேயும் வருது. சப்த ரிஷி மண்டலத்தில் இருக்கா. சப்த வியாகிருதி மந்திரத்தை தெரிவித்தவர்களும் இவா. ஸோ அத்ரி அனசூயா கதை வால்மீகி ராமாயணத்தில் வருது. சித்திரக்கூடத்தில் ராமனும் சீதாவும் அத்ரி அனசூயாவை சேவிச்சு, அனசூயாவுக்கு அவ்வளோ பிடிக்குமா சீதையை, அவளுக்கு அட்வைஸ்லாம் கொடுத்து ஸ்பெஷல் பர்ஃப்யூம் அதெல்லாம் அவளுக்கு கிஃப்ட் பண்ணாராம் அனசூயா. அத்ரி வாஸ் ப்ரவுட் ஆஃப் ஹிஸ் ஒய்ஃப். அத்ரிக்கு அவ்வளவு என்ன அனுரூப தாம்பத்தியம் அத்ரிக்கும் அனசூயாக்கும். அடுத்தது வசிஷ்டர் பேர் இங்கே வரல, ஆனால் பிரம்மசுதோ அருந்ததி அப்படிங்கிற. பிரம்மசுதனா பிரம்மாவோட பிள்ளை வசிஷ்டர். இந்த வசிஷ்டர் ரொம்ப நமக்கு தெரியும், இக்ஷ்வாக்கு குல ராமாயணத்தில் வருது. இக்ஷ்வாக்கு குல குரு, ராயல் குரு. அருந்ததி அவளுடைய பாத்திவிரத்தியத்துக்கு அவ்வளவு பெயர் பெற்றவள். அவளும் ஒரு நட்சத்திரம். வசிஷ்டர் நட்சத்திரத்துக்கு பக்கத்தில் அவனும் ஒரு நட்சத்திரம். கல்யாணத்தில் வசிஷ்டர் அருந்ததி பார்ப்பா. அந்த ஒரு மேரேஜில் ஒரு ரிச்சுவல் அவ்வளோ எக்ஸம்ப்ளரியாக இருந்தால் அத்ரியும் அனசூயாவும் வசிஷ்டரும் அருந்ததியும். அதுபோல் சுவாமி ஆச்சாரியன் சொல்கிறாரிங்க ஸ்ரீ கோபாலாரிய மகாதேசிகன், வெங்கடநாதனும் மங்காவும் அவர்களைப் போலவே இருந்தனர் அப்படின்னு. அது தெரியுது. மங்கா அவர்களும் தேவிகளும் கர்ம அனுஷ்டானங்களுடன் கூட இருந்தார் சகதர்மச்சாரிணியாக. ஸ்ரீராமானுஜசூரிஹி நைப்புணமாலோக்கிய பாகினேயீயம் ஹிருஷ்ட உபாதிக்ஷத தப்ரேம்னோ காருத்மதம் மந்திரம். தன்னுடைய மருமகன் வெங்கடநாதனின் திறமையைக் கண்டு, அறிவைக் கண்டு, அவனுடைய பண்புகளைக் கண்டு ஆத்ரேய ராமானுஜாச்சாரியார் அப்புள்ளார் ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தாராம். அவ்வளவு அவருக்கு சந்தோஷம். வளர்த்ததனால் பயன் பெற்றேன் வருக என்ற மடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருமங்கையார் சொல்வார். சொல்லி கொடுத்தது அப்படியே சொல்கிறானே, எவ்வளவு அழகா அப்படின்னு. அதை சுவாமி தேசிகனும் அதை சொல்லுவார். அப்புள்ளார் கிளிப்பிள்ளைக்கு பழக்குமா போலே அடியேனை பழக்கினார் அப்படின்னு. அந்த தன் மருமகனின் திறமையைக் கண்டு ஆத்ரேய ராமானுஜாச்சாரியார் அவ்வளவு மகிழ்ச்சி அடைந்து அவருக்கு கருட மந்திரத்தை உபதேசித்தார். அதுவும் பிரீத்தியா அன்பா பரிபூர்ணமாக அவருக்கு உபதேசித்தார். மேலே அடுத்த காண்டத்தை நாளை அனுபவிப்போம். அஹிந்திரபுர க்ஷேத்திர காண்டம், ஔஷாத்ரி யாத்திரை படலம், ஸ்ரீ கருடன் ஸ்ரீ அயக்ரீவன் அனுகிரகம், திரிவேந்திபுரம் எம்பெருமான்கள் மங்களாசாசனம். இதெல்லாம் 149லேருந்து 209 ஸ்லோகம் வரைக்கும் ஆச்சரியமான ஸ்லோகங்கள். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமः.